சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கானி எபிசோடில் சத்யாவோட ஓனரோட பொண்ணு வந்து சத்யா வீட்டுக்கு வரோம். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டும் போகும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி சத்யா வந்து கேட்பாரு. அவங்க அம்மா அப்பா கரெக்டாக வந்துடுவாங்களா, ஒருவேளை கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாரு. அப்போ அவங்க அம்மா வந்து என்னடா அந்த பொண்ணு பதில் சொல்லிட்டு போன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேலை சம்மந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அறிவுள்ள பையன்டா, நல்ல மாதிரி தான் முடிவெடுப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் விஜயா வந்து முத்துக்கு வந்து அந்த ரூமை நம்ம கொடுத்து தான் ஆகணுமா, மனோஜ் வந்து ரொம்ப படிச்சுவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ மீனாவும் வருவாங்க. எங்களுக்கு அந்த ரூம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், இவ ரூமில் தான் படுத்து வளர்ந்தாலும் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது, மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இன்றைக்கி நான் ரோஹிணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதியும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் 3 பேருமே கூட்டுக்கலவாணி தானே அப்படின்னு சொல்லுவாங்களா விஜயா. இல்லை, நான் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன், ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போ அவங்கள பார்த்தேன், கிறிஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லையா, வந்து பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, என்னமாம்மா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அவரும் இல்லைம்மா, உங்கள் 2 பேர்த்தையும் அங்கே வர சொல்கிறான்னா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், அதனால நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகாமல் தனியாக கிறிஸ்டவ பார்க்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் விஜயாவுக்கு வந்து பிடிக்காது. எவன் பத்த பிள்ளையே எதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் முத்து சொல்வார், சரி அவனை பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அம்மா அப்பா 2 பேருமே நித்துவோட வீட்டுக்கு போயிட்டு பணத்தை கொடுத்து இனிமேல் என் பொண்ணு லைஃப்பில் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முடியாது, எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு, நான் ரவியோட லைஃப்பில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து திமிரா பேசும். இவங்களும் கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி வீட்டுக்கு வந்து சிந்தாமணி வருவாங்க. பையனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பாங்க. இதோட எனக்கான எபிசோட் முடியுது.